சாய்ராம் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிற சஷ்டியும் கூட. அதனால அதுவும் காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் சஷ்டி திதி பிறந்திருந்துச்சு. எனக்கு காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அது எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே தான் அபிஷேகம் செய்திருந்தேன். அரிசி மாவு, பால், அதுக்கப்புறம் திருமஞ்சனம், இந்த 3 பொருட்கள் கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்திருந்தேன். அதோட தைப்பூச விரத முறை இன்று 25வது நாளும் கூட. எவ்வளவோ தடைகள், இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் இந்த விரத முறையை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அதையும் தாண்டி இப்போ 48 நாட்கள் விரத முறை நம்மளால இருக்க முடியலன்னா 21 நாளாவது தாராளமாக இருக்கலாம். ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தைப்பூசத்தன்று நமக்கு 21 நாள் கரெக்டாக முடியும். அபிஷேகம் முடிஞ்சதும் குமாரஸ்தவம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு பூஜையை நான் நிறைவு பண்ணிட்டேங்க. நாளைக்கு தான் வீடியோ வரும், இன்று வீடியோ பதிவு வராது. 21 நாள் பூஜை முறை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தீங்களே, அதற்கான பதிலோட சேர்த்து நாளைக்கு அற்புதம் கலந்த வீடியோ பதிவு வரும். அதனால மறக்காம பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா.